வணக்கம் மக்களே. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு இந்த நாள் முழுவதும் அவருடைய பயணம் எப்படி இருந்தது, எந்தெந்த திட்டங்களுக்கு அவர் சைன் பண்ணியிருக்காரு, அப்புறம் இடதுசாரிகள் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அதிமுகல பிளவு ஏற்பட்டிருக்கு, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய செயற்திட்டம் இனி எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்த்துடலாம். 4 நாளா தீய சக்தியோடைய ஆதரவை பெற அலுவலகமா ஏறி இறங்கி பெரும்பான்மையை நிரூபிச்சு ஒரு வழியா இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாருங்க. 4 நாளா விஜய் அவர்களுடைய முகத்துல ஒரு தவிப்பு, சோகம் எல்லாமே இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்துல ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணும் போது சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவருடைய முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த ஸ்டேடியம், அந்த அரங்கமே அதிர்ந்ததுங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவருடைய தொண்டர்கள்லாம் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க தொண்டர்கள்லாம் அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க எமோஷனல் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சி ஜோசப் விஜய் எனும் நான் இது வரைக்கும் முதலமைச்சர் ஆனவங்க எல்லாருமே ட்ரெடிஷனல் உடை அணிஞ்சுதான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு கோட் சூட் அணிஞ்சு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த 4 நாளாவே தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நடிகை த்ரிஷா அவர்களுக்கு ஒரு அணியும், அப்புறம் ஆதவர்ஜுனாக்குன்னு ஒரு அணியும், புசி ஆனந்துக்கு ஒரு அணியும் சொல்லிட்டு இருக்கும்னு விமர்சனங்கள் அவங்க மேல வச்சாங்க. இது இல்லாம வன்னி அரசு அவர்கள் வேற இனி இது திருமா காலம், தமிழ்நாட்டு அரசியலே எங்களை மையமா வச்சுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அந்த பக்கம் ஒரு பவர் சென்டர் எல்லாம் இருக்காது, ஒரே பவர் சென்டர், அது நான் தான் அப்படின்னு இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க. இவரு அந்த மேடையில அவ்வளோ கான்பிடென்டா பேசுறத பார்க்கும்போது இந்த தீய சக்தியெல்லாம் தாண்டி அவருக்கு பெரிய ஆதரவு ஏதோ கிடைச்சிருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்கும் போது முதலாவதா வந்தே மாதரம் பாடியிருக்காங்க, 2வதா தேசிய கீதம், 3வதா தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. ஆனா எப்பவுமே முதலாவதா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் பதவி பிரமாணம் எடுப்பாங்க. ஆனா இந்த தடவை முதலாவதா வந்தே மாதரம் பாடியிருக்காங்க. இது RSS அமைப்போடைய செயல் திட்டம்ன்றத புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இதுல ஒரு துளி கூட உடன்பாடு இல்லைங்க. எப்பவுமே நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் முன்னுரிமை கொடுத்து மரியாதை செலுத்தி தான் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். இதை சிஎம் அவர்கள் இதுல எங்க தவறு நடந்திருக்குன்றத கண்டறிஞ்சு இதை சரி செய்யணும். இந்த விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த விவகாரத்துல இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விசிகா, திமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி, இத்தனை ஆண்டு காலம் ஆண்டது திமுகவும் திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகளும் தான். நீங்க தமிழ் மொழியை வளர்த்தீங்களா, இல்ல தமிழ் மொழியை வச்சு நீங்க வளர்ந்தீங்களா? இங்க தமிழ்நாட்டுல எங்கெங்க தமிழ் இருக்கு? பாடத்திட்டத்திலயாவது இருக்கானா? அங்கேயும் இல்ல. ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாடை எடுத்துட்டு அரசு போக்குவரத்து கழகமா மாத்திட்டீங்க? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் இப்ப இதுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு இதுல தகுதியே இல்லைங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மொழி என்றும் தமிழ் மண் என்றும் பேசக்கூடிய ஒரே கட்சி என்டிகே தான். இவங்களுக்கு தான் முழு உரிமையும் தகுதியும் இருக்குங்க. பதவி பிரமாணம் பண்ணதுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய உரை என்னவா இருந்ததுன்னா, என்னுடைய ஆட்சியில ஊழல் இருக்காது, மக்கள் பணத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் ஏன் அவரு வரி ஏய்ப்பு பண்ணாருன்றது எனக்கு தெரியல. அப்புறம் அவருடைய நிர்வாகிகளை பார்த்து ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டோம், அதனால ஊழல் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை இதோட எரேஸ் பண்ணிக்கோங்க, நான் எதுக்கும் விட மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கும் வார்னிங் கொடுத்திருந்தாருங்க. இது வரைக்கும் ஆண்ட தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சு கதானாவே காலி பண்ணிட்டாங்க. இன்னும் உள்ள போனாதான் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்றது தெரியும். அதனால நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் உடனே நடக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்க கூடாது, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொறுத்து இருந்துதான் இவங்க எப்படி செயல் திட்டம் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் அவரு கொடுத்த வாக்குறுதிகள்ல 3 முக்கியமான விஷயங்களுக்கு சைன் பண்ணிருக்காருங்க. முதலாவது என்னதுன்னா, 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தேர்தல் வாக்குறுதி அப்ப அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லியிருந்தாரு. இதனால முன்னாள் முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு, நீங்க அப்போ ஒண்ணு சொன்னீங்க, இப்போ ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த 100 யூனிட் மின்சார இலவசம் தொடரும். 2 மாசத்துக்கு ஒருக்கா 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம், 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்க 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பெண் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு ஒரு படையை உருவாக்க சைன் பண்ணிருக்காருங்க.
மூன்றாவதா போதைப் பொருள் தடுக்க ஒழிக்க மாவட்ட ரீதியா தடுப்பு படை உருவாக்க சைன் பண்ணிருக்காருங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இலவச மின்சாரத்தால மக்களுடைய வாழ்வாதாரம் உயராது. இந்த மானியம் தமிழ்நாடு அரசுக்கு மேலும் ஒரு கடன் சுமைதான். ஏற்கனவே மின்சாரத்துறை கடன்ல தான் மிதக்குது. இப்ப இந்த சுமையெல்லாம் மக்கள் மேலதான் விழும். அதுவே தமிழ்நாட்டு அரசே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தடையில்லா மின்சாரம் மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது அரசுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. உற்பத்திக்கு ஏற்ற விலையை நிர்ணயம் பண்ணி வாங்கிக்கலாம், மானியமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதை சிஎம் அவர்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். இப்ப அடுத்ததா யார் யாருக்கு என்னென்ன இலக்கான்றத நான் சொல்றேன் கேளுங்க. சிஎம் விஜய் அவர்களுக்கு பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறை. புசி ஆனந்த் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை. செங்கோட்டையன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விளையாட்டு மற்றும் மது விலக்குத்துறை. CTR நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரத்துறை. அருண்ராஜ் அவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை. வெங்கட் ரமணன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை. ராஜ்மோகன் அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை. முஸ்தபா அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஏற்கனவே இவர் அரசு சாராயம் நடத்தக்கூடாது, தனியார் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப இவர் பதவியேற்றதுக்கு பிறகு இவருடைய மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சரி கிடையாது, கொஞ்சம் கமிஷன் பாப்பாரு அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காருங்க. அதை நீங்களே பாருங்க. மைத்துனரோட அமைச்சர் பதவி அமைச்சர் அவர் எதுவும் காசு அடிக்க விடாம அவர் கரெக்டா கண்ட்ரோலா பாத்துக்கணும், வாட்ச் பண்ணி அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாம அரசாங்கம் பாத்துக்கிறது விஜய் அவர் பார்த்துட்டாருன்னா அவர் ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அவர் பயன்பட்டு நிறைய கமிஷன் இதெல்லாம் பண்ணி போயிட்டாருன்னா நாட்டுக்கு தப்பாயிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் முதல்வர் சீட்ல போய் உட்கார்ந்தாருங்க. இத்தனை ஆண்டு காலம் எந்த தருணத்துக்காக காத்திருந்தாரோ அந்த தருணம் அவருக்கு நிறைவேறிடுச்சு. அந்த சீட்டை அவர் தொட்டு அதை ஃபீல் பண்ணும் போதே அதை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் அங்கேயும் சில கோப்புகளுக்கு சைன் பண்ணாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெரியார் திடலுக்கு போய் அவர் கொள்கை தலைவர்கள்ல முதன்மையா நினைக்கக்கூடிய பெரியாருக்கு மரியாதை செலுத்திட்டு பெரியார் அமைப்பின் தலைவரான கி வீரமணி அவர்களை பார்த்து வாழ்த்து பெற்றுட்டு மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க உயர் அதிகாரிகளான தலைமைச் செயலாளர், தனி செயலாளர், டிஜிபி இவங்களோட ஆலோசனை நடத்திருக்காருங்க. இவங்களுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி கட்டுப்பாட்டோட வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையா அவர்களை தற்காலிக சபாநாயகரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவருடைய தலைமையில நாளைக்கு சட்டசபையில எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுக்க போறாங்க. மே 12ஆம் தேதி புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுத்து தாவேக அரசு சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் ரொம்ப கான்பிடென்டா பவர் சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாருன்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தேர்தல்ல அதிமுக தோற்று 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இதற்கான காரணம் எடப்பாடி அவர்கள் தான் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி உருவாகி CV சண்முகம், வேலுமணி அவர்கள் தலைமையில ஒரு அணி உருவாயிருக்கு. எடப்பாடி அவர்களை ஆதரித்தும் ஒரு அணி உருவாகி கட்சி பிளவுபட்டிருக்குங்க. எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாம CV சண்முகம், வேலுமணி அவர்கள் தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள் தாவேகாக்கு ஆதரவு தர போறதாவும் செய்திகள் வருதுங்க. இனி இந்த கட்சி எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. எந்த கட்சி விஜய் அவர்களுடைய படத்துக்கு தடை பண்ணி அவங்கள ஒரு நாள் முழுக்க நிக்க விட்டு அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த கட்சி இப்படி சுக்கா நொறுங்கிறத விஜய் அவர்கள் கண்கூடா பாக்குறாரு. இதுக்கு நடுவுல தீய சக்தியான திமுகவுடைய திட்டம் என்னன்னா, வெளியில இருந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி கொடுத்து 6 மாசத்துல கட்சியை கலைச்சிடணும்ன்றது அவங்களோட திட்டம். இப்ப இப்படி அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் அங்க போறதுனால அந்த திட்டம் இனி நிறைவேறாது. அதனால 5 ஆண்டு அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சியை நிறைவேற்றிடுவாங்க. இதனாலதாங்க விஜய் அவர்கள் அவ்வளவு கான்பிடென்டா பேசியிருக்காரு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க. ஏன்னா எப்பவுமே திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படுவாங்க. அவங்களுக்கு பணமும் இருக்கு, படைபலமும் இருக்கு, ஊடக வெளிச்சமும் இருக்கு. அதுவே நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா படைபலம் இருக்கு, ஆனா பணமோ ஊடக வெளிச்சமோ இல்ல. இதை எல்லாத்தையும் தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி இந்த தடவை செயல்பட போறாங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து வியூகங்களை மாற்றி அவதூறுகளை கடந்து செல்லாம சட்ட நடவடிக்கையை எடுத்து எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இனி பேச்சில்ல வீச்சு தான் அப்படின்னு செயல்பட போறாங்க. இனிதான் தமிழ்நாட்டு அரசியல் காலம் சூடு பிடிக்க போதுன்னே சொல்லலாங்க.
என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கம்பெனி.